தனி இப்போ இதோட ஒட்டி இருக்கிறது இது சாமி சமாதி ஒட்டி சாமி இருக்கும்போது வாங்கினது. இங்கே இருந்து ஒரு வீடு அது கல்யாண மண்டபம், அது எதுக்கு இருக்குது. ஆமாம், கல்யாணம் ஒரு ஓட்டு வீட்டில் இருப்பாரு. அது ஓட்டு பழங்கள்லாம் எடுத்து போடுவாங்க. ஆமாங்க, அந்த ஓட்டு வீடு தான் உட்காந்துருந்தாங்க லட்சுமிகாந்த் அம்மா சொல்லி வீட்டுக்கு. அப்புறம் அவங்க ஒரு காலகட்டங்கள் வந்து அதை இடிச்சுட்டு அது வந்து அப்புறம் வந்து இடிச்சுட்டு பிறகு அதை வீட்டுக்கு வாடகை விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் ஒருத்தர் வாங்கினாங்க அந்த கரையை வந்து இவர் ஒருத்தர் வாங்கினாங்க. அப்புறம் மூணாவது அப்புறம் நம்ம ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ நம்ம யூஸுக்கோசம் வச்சு நம்ம வழிபாடு ஞாபகத்துக்கோசம் வச்சுருக்குங்க. அவர் சுவாமி இருக்குது, நம்ம பரம்பரை நம்ம யூஸ்லேயே இருக்குங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? அது கொஞ்சம் தூரம் தாங்க. சாமி வந்துங்க அவர் வந்து தண்ணி சுவாமி வந்து மணல் எடுத்து தண்ணி விலைக்கு போவோம். தண்ணி வெளியே இருந்துருக்குறாரு, ஜலசமாதியாக இருக்கிறாரு. அது வந்து பெரிய நிகழ்ச்சியெல்லாம் இருக்குங்க. கை காலெலாம் தனித்தனியாக போயிருக்கு, ஒன்றா கூடி வருங்க. எல்லாம் வந்து அவர் பெரிய இறப்பு பிறப்பு கிடையாது. மக்களுக்கோசம் மனிதனாக பிறந்து மனிதனாக இருந்து அவர் வழிகாட்டிக்கோசம் வந்து எல்லாம் ஒரு ஒட்டு திண்ணியில் உட்காந்து பயிர் சொல்லியிருக்கிறாருங்க. பல வருஷமாக ஆத்திரையை உட்காந்து தவம் செஞ்சுருக்காரு. சப்பாத்தி சாப்பிட்ருக்காரு. சப்பாத்தி மேலேயே படுத்துன்னு இருக்கிறாரு. மலைப்பாம்பாக இருக்கிறாரு. மலைப்பாம்பு இப்போ நல்ல பாம்பு எல்லா பாம்பும் மேலே படுத்துன்னு இருக்குங்க. அதெல்லாம் வந்து நிறைய சில விஷயங்களும் அதிசயம்லாம் நடக்குதுங்க. அது இவர் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்க. இவர் வந்து காசை வந்து டெய்லி வந்து சாமி தரிசனம் பண்ணுவாங்க. அப்போ தரிசனம் பண்ணும்போது காசு கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க, தீவத்தி கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க. அது சில பேர் சாப்பிட சில பேர் எடுத்து கொட்டிட்டு வருங்க. எடுத்து போட சொல்லிவிடுவாங்க எங்கள் அப்பா. அப்போ போட்டாருன்னா வச்சு அந்த பூ வதங்காது, காஞ்சிடுங்க, அழுகாது, பழம் அழுகாது, அப்படியே காஞ்சிடும். ஈவு மிக்காது, எலும்பு மிக்காது, அப்படியே இருக்குங்க. அது யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாது. அவன் கரமாக தொலைச்சிட்டு போகிறான். அந்த கரமா வந்து அது யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அது அழுவாது. ஆமாங்க, அது நிகழ்ச்சி நிறைய இருக்குங்க. வாங்க வாங்க வந்து போங்க. ஐயா இப்போ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புவார். சரி, நீங்கள் என்னன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அட்ரஸ் சொல்லிடுறோம். நம்ம எப்படி அப்பா வந்து சொல்லிடுறோம்.